வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த மேரேஜ் மேட்சிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த ராசியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் திருமண வரன் இல்லை திருமண பொருத்தம் இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருப்பீங்க. ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பொருந்தாத ராசியா, நமக்கு இது பொருந்துமா பொருந்தும். அப்புறம் மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு ராசியாக, ஒரு நட்பு நட்சத்திரமாக இருந்தால் சேஃப். ஸோ அதை பற்றி தான் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு எதை அவாய்ட் பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணிட்டா, ஏன்னா செலக்ட் பண்ணுற சாய்ஸ் நிறைய இருக்கும், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். அது என்னென்றது டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. கிளிக் பண்ணுங்கள், அதில் உள்ள ஹாரோஸ்கோப் அண்ட் அதர் சர்வீசஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. கும்பராசி. ஸோ கும்பராசி அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ப் அண்டு ஸ்பீட் அண்ட் ரொம்ப க்ரோத் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ராசி. இன்னொன்று அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட்டிங்கான ராசி தான் கும்பம். கும்பம் ராசிகள்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். கும்பத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரு திருப்திலாம் டக்குன்னு வந்துடாது. அப்போ வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது ரொம்ப ரீடிங் நல்லா பார்த்து பழகி தான் கல்யாணம் பண்ணணும். அவங்கள பொறுத்துக்கணும், அவங்கள பொறுத்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கணும், சார்ஜ் இருக்கணும். அப்போ தான் கல்யாண வாழ்க்கை ரொம்ப இனிக்கும். கும்பம் அப்படிங்கிறதுக்கு மொத்தம் நீங்கள் 12 ராசி லிஸ்ட் எடுத்திங்கன்னா கடகம் தான் நம்பர் 1. அது எதிரி ராசின்னு சொல்லலாம், எதிர்ப்புகள் கொண்ட ராசின்னு சொல்லலாம், ஒத்தே வராத ராசின்னு சொல்லலாம். குணங்கள் ஒத்து போல, சரீரம் ஒத்து போல, ஈர்ப்பு இல்லை, அனுபவம் நல்லா இல்லை, சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டே கும்பம் அண்டு கடகம் சஷ்டாங்க ராசிகளாக எடுத்துக்கலாம். கும்பத்துலேருந்து கடகம் 6வது ராசி, கடகத்துலேருந்து கும்பம் 8வது ராசி. சஷ்டாங்க ராசிகளால் ஒத்து போல. அது சந்திரனுடைய ராசி, இது சனியுடைய ராசி, ஒத்து போல. சனிச்சந்திரன் காம்போவும் நல்லா இல்லை, அதுவும் ஒத்து போல. இதெல்லாம் ஒரு மைனஸ் மார்க் தான். அப்போ அதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது உடனே கேட்பீங்க, சிம்மம் ஒத்து போயிடுமா, கும்பத்துக்கு சிம்மம் ஒத்து போயிடுமான்னு கேட்சி. சிம்மம் சம்டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குவாலிட்டியான நபராக இருக்கிற பட்சத்தில் கடகத்துக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்படும். அது ஈவன் வேறு எனர்ஜியாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்படும். சிம்மம் கும்பம் காற்று, சிம்மம் நெருப்பு. இந்த காற்று நெருப்பு ராசிகள்லாம் எப்பவுமே இணையும் போது சில சமயத்தில் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். பட் ஆனால் 100% ஒற்றுமையான ராசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐடியாலஜி வேறையாக இருக்கும். ஆக்ஷனில் வேணால் ஒத்து போகும், பட் ஐடியாலஜி வித்தியாசம் இருக்கும். அதனால் அதை நம்ம பண்ணணும்னு சொல்லலை. அதுக்காக அதை டோட்டலாக வேண்டவே வேண்டாம். ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருக்கலாம், வரன் நல்லா வரலாம், திங்க் பண்ணலாம், அதை யோசித்து முடிவெடுக்கலாம். அண்டு நல்லா அதை பார்த்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காமனாக கேட்டது, கன்னி ராசி 8வது ராசியாக வருது, ஆனால் புதனுடைய ராசியாக வருது, பட் சஷ்டாங்க ராசியாக இருக்குது, இதை கல்யாணம் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஏன்னா கன்னிக்கும் கும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ கும்பத்துக்கும் அதே தான் சொல்கிறேன். கன்னி ராசிக்கும் கும்பராசிக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் வரிசையாக எடுத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி கும்பத்துக்கு ஏற்புடைய, ஒற்றுமை தரக்கூடிய, ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு மாதிரி அந்நுணித்தை தரக்கூடிய ராசி ஒரு லிஸ்ட்டில் கிடையாது. பட் அவாய்ட் நம்பர் 1 கடகம். அது 100% வேண்டான்றது கருத்து. மீதி இரண்டுமே நம்ம நல்லா டீப்பாக சார்ட்ஸை பார்க்கணும், ஹாரோஸ்கோப்ஸை பார்க்கணும். கம்பேட்டிபிலிட்டி நல்லா இருக்கா, மேட்சிங் ஸ்கோர் வந்திருக்கா, எந்த அளவுக்கு அது ஈர்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு அது ஸ்கோர் கொடுக்குது, எந்த அளவுக்கு அது ஒத்து போகுது, வேற்றுமைகளை வேறு ஏதாவது இருக்கா, எல்லாமே பார்த்து தான் நம்ம பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. அப்புறம் மகர ராசியை எல்லாரும் கேட்ட காமனான கொஸ்டின், மகரம் சனியோடைய ராசி, கும்பத்தோட மேட்ச் ஆகிடுமா? ஏன்னா கும்பத்துக்கு மகரம் ஒத்து போகுமா, ஒத்து போகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கும்ப ராசியை சேர்ந்தவங்க மகர ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே ராசிநாதன், 2 பேரும் சனியோடைய இன்ஃப்ளூன்ஸ். இதில் மைனஸ் என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு ஜோன், ஒரு டைம் ஜோன் வரும். எப்போன்னா சாட்டர்னுடைய இன்ஃப்ளூன்ஸ் வரும். அந்த சமயத்தில் ராகுக்கு இதோட இன்ஃப்ளூன்ஸ் வரும். அந்த சமயத்தில் ரெண்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஷ் இருக்குது. பட் அதையும் தாண்டி அந்த மகரம் கும்பம் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த மண்டலம் ஒரே மண்டலம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வேறு மண்டலம்னா 30 இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ராசிகள் நெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால அப்படியே அதை கொஞ்சம் பின்னி பிணைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அது ஓகே. அப்புறம் கும்பத்துக்கு கும்பமே பண்ணலாமா? சனியுடைய ராசியில் பிறந்து அதே ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சுபர்கள் ராசியில் பிறக்கிறவங்க தான் அவங்களோட அதிகமாக ஒத்து போகிறதில்லை. அசுபர்கள் ராசியில் பிறக்கிறவங்க அதோட ஒத்தும் போயிடுறாங்க. ஸோ அது ஒரு வகையில் பார்த்தா பாசிட்டிவாக தெரியுது. சில சமயத்தில் கும்பம் பயங்கரமாக சண்டைலாம் போடும். அதனால் அதை அட்வைஸ் பண்ணலை. கும்பராசியை சேர்ந்தவர்கள் அதே ராசியை கல்யாணம் பண்ணுறது நம்ம அட்வைஸ் பண்ணலை. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஆகிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குது,
வேறு வழியில் கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்காக அதை அவாய்ட் பண்ண நம்ம சொல்ல. நல்ல சார்ட்ஸ் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் தென் யூ கேன் திங்க் அபவுட் இட். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ராசிகளையும் பண்ணலாம். மீனம் இருக்குது, மேஷம் இருக்குது, ரிஷபம் இருக்குது, மிதுனம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துலாம் ராசி இருக்குது, விருச்சிக ராசி இருக்குது, தனுசு இருக்குது, மகரம் சொல்லிட்டேன். ஸோ கும்பராசிக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இந்த கடகம் நம்பர் 1, சிம்மம் அண்ட் கன்னி வந்து திங்க் அண்ட் டூ. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ராசி பொருத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பொருத்தமான ராசி எதுன்னு கேட்டிங்க. பட் பொருத்தமான ராசி தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். எந்தெந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு செஷனில் நான் வந்து நட்சத்திரத்துக்கு டீப்பாக இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலருக்கு பொருந்தாத ராசி கூட சம்டைம்ஸ் பொருந்துற மாதிரி இருக்கும். அது தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்புடைய பலனும் ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் குணாதிசயங்கள்லாம் ஒரு ஹாரோஸ்கோப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில ராசிகள்லாம் உண்டு. ப்ளஸ் மீன்ஸ் அந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கலந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் கேட்ட காமனான கேள்விகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, ரஜ்ஜு முக்கியமா, அப்புறம் வந்து இந்த வசிய பொருத்தம்னு இருக்கே, அது வசியமாக இருந்தால் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுமேன்னு கேட்குறாங்க. அப்புறம் கணப்பொருத்தத்தை பற்றி ஒரு இது டவுட் இருக்குது. இதில் வந்து எப்படிங்க இது கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானு கேசி, எல்லா பொருத்தமும் முக்கியம்தான். கணம்னா என்னென்னா மனித கணம், தேவகணம், ராட்சச கணம். அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அணுகுமுறைகள், மனிதன் மாதிரி அவன் திங்க் பண்ணி செயல்படுவானா, ஒரு ராட்சசன் போல் அந்த வேகம் இருக்குமா, ஒரு தேவகணம்னா தேவர்கள் போல், அதாவது ரொம்ப சாத்விகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அதோடைய வித்தியாசங்கள். ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டியானு கேட்டிங்கன்னா அது அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ரஜ்ஜு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் போயிடும், ஆயில் கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா ரஜ்ஜுக்கும் ஆயில் போகும்னு கிடையாது. கழுத்து ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது, தலை ரஜ்ஜுன்னு, இது 2 தான் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசப்படுறது. மற்ற ரஜ்ஜுவெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறது இல்லை. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்களுடைய பொருத்தத்தை தின பொருத்தம் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா க்ளோஸாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே. பொதுவாகவே பெண்ணுடைய நட்சத்திரத்தை வந்து ஆணுடைய நட்சத்திரம் 7 அல்லது 13 நட்சத்திரத்தில் கடந்திருந்தால் நல்லது. 13 கடந்தால் ரொம்ப நல்லது, குறைஞ்சபட்சம் 7 கடந்தால் நல்லது. ஸோ இது நட்சத்திரங்கள். அப்போது வந்து ஒரு பொருத்தம் எடுக்கும்போது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும், தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்க்கணும். அதே மாதிரி ராகுவால் தோஷம் வருதா, இல்லை வந்து செவ்வாயால் வருதா, இல்லை சனியால் வருதா, இல்லை கலஸ்திர ஸ்தானமே தோஷம் அடைஞ்சிருக்கா, இல்லை குரு சுக்கரன் சுபர்கள் கெட்டு போயிருக்காங்களா, இப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துற இந்த வீடியோ என்னென்னா, எதை வந்து ராசியில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ராசிங்கிறது எமோஷன், ராசிங்கிறது மைண்டு. ஒரு மனிதன் தினமும் சிந்திக்கிறது, செயல்படுறது, அவன் புரிஞ்சிக்கிறது, அவன் யோசிக்கிறது, அவன் பழகிறது, அவன் அணுகுமுறை செய்கிறது, இதுதான் ராசி. அப்போது தனக்கு நட்பான ஒரு ராசியை தேர்வு செய்யும்போது அந்த வாழ்க்கையை இனிக்கும். தனக்கு நட்பில்லாத ராசியை தேர்வு செய்யும் அந்த வாழ்க்கையில் வந்து சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு அன்ஃபேவராக செலக்ட் பண்ண வேணான்னு தான் கருத்து. சரி, சில பேர் உடனே ஒரு கேள்வி இருக்கும், செலக்ட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நீங்கள் சொல்கிற பொருந்தாத ராசியில் தான் லிஸ்ட்டில் வருது. உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரன், நான் வந்து கன்னி ராசி பெண்ணை வந்து நேசிக்கிறேன், அப்புறம் இந்த பக்கம் நான் விருச்சிக ராசி பெண், எனக்கு வந்து மிதுன ராசி தான் பையன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்து சிம்மத்தை வந்து இல்லைனா கடகத்தை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கும்பம் அண்ட் கடகம், மகரம் அண்ட் சிம்மம், இதெல்லாம் பொருந்தாத ராசிகள்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். ஸ்கோர் நல்லா இருந்தால் என்னென்னா மனஸ்தாபங்கள், மன வருத்தங்களோட அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். இந்த புரிதலோடு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in மேரேஜ் மேட்சிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பயன்படுத்திங்க. ப்ளஸ் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் மேரேஜ் மேட்சிங் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.